ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வியர் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 o'clockே வந்து vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலான டே தான். அன்றைக்கி என் பர்த்டே அன்றைக்கி வந்து என் சன் வந்து நைட் 12 o'clock இதாம்மா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு மோத்தி லட்டு தான் எடுத்துன்னு வந்து கொடுத்தான். கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா படுத்துட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் வந்திருந்தாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு அப்படியே இந்த சைடு வந்திருந்தாங்க. அம்மா வீட்டாண்ட இருக்க இன்னொன்று அம்மாவும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அன்றைக்கி வந்து அவங்க சடனாக வந்தது, நினைக்காமலே வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மா வந்து கேக்கு அதுக்கப்புறமா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த அம்மா வந்து ஆப்பிள் பழம் அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா முன்னாடினாலே வந்து ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே பர்த்டேக்கு முன்னாடினாலே வந்து ஏதாவது ஸ்வீட் வாங்கி வந்துடுவார். எனக்கு வந்து மோதி லட்டு கேட்டுனே இருந்தேன் ரொம்ப நாளாக வந்து. அதனால மோத்தி லட்டு வாங்கிட்டு வந்திருந்தார். பாப்பாவுக்கு வந்து அந்த காஜு கத்திலி பிடிக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் 1/4 கிலோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தார். இப்போ எல்லாமே வந்து அவள் சாப்பிட்றதில்ல அதிகமாக வந்து, அதனால கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தார். அதுவே வந்து சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க. சாப்பிட்டு அவங்களுக்கே திகட்டிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து என் ஃப்ரெண்டும் வந்திருந்தான். இவள் பார்த்திங்கன்னா எப்போவுமே என் பர்த்டேக்கு கண்டிப்பாக வந்து வந்துடுவாள். ஆனால் இந்த வாட்டி வந்து வரமாட்டான்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டேன். எனக்கு ரொம்பவுமே ஹாப்பி ஆயிடுச்சு. இவங்க தெரியாமல் வந்ததே பார்த்திங்கன்னா முதல்ல அம்மா அவங்க வந்ததும் பார்த்திங்கன்னா அம்மாக்கிட்ட எப்படிடா ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அவங்க வந்ததே எனக்கு ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி நான் லாஸ்ட் டைமாக வந்து மேக்ஸுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போது வந்து இந்த ட்ரெஸ்ஸு தான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக இருந்தது. போய் பார்த்ததுமே எனக்கு டக்குன்னு பிடிச்சிருந்தது. போனதுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியே இருந்தது. இந்த ட்ரெஸ் வந்து சைஸுமே கொஞ்சம் வந்து எனக்கு கரெக்டான சைஸ் தான் கிடைச்சது. கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நான் எப்போவுமே வாங்குறது. சரி, இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததால் வந்து எல் சைஸ்லேயே வாங்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து எக்ஸல் அந்த மாதிரி தான் வாங்குவேன். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் நான் வாங்குவேன். அன்றைக்கி வந்து சைஸ் இல்லை, எல் சைஸ் மட்டும்தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையே வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேக்ஸில் வந்து நல்லாவே இருந்தது. அன்றைக்கி நாங்கள் போனப்போ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இது ஸ்கை ஒன் மாலில் இருக்கிற மேக்ஸுக்கு தான் போயிருந்தோம். அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா செட்டாகவே வந்துடுது, பேண்ட்டு டாப்போட செட்டாகவே வந்துருந்தது. அந்த ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்தது, கிராண்டாகவும் இருந்தது அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா. அடுத்தது இந்த ஒரு டாப்பும் வாங்கியிருந்தேன். இந்த டாப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 600 என்னவோ வருது. முன்னாடி அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 1300 கிட்ட வாங்கியிருந்தேன். 1299க்கு தான் வாங்கியிருந்தேன். அந்த ரேட்டுக்கு வந்து சூப்பராக வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். இதே ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட்ஸ் அது மாதிரி போட்டாங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சிது இந்த மேக்ஸில் பார்த்திங்கன்னா. இந்த டாப்பும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 rupees கிட்ட கம்மியாகவே வருது. 2 டாப்பாக வாங்கினோன்னா 200 ரூபாய் கிட்ட கம்மியாக வருது. அன்றைக்கி வந்து ஒரு 3 o'clock வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து நான் டைரெக்டாக வந்துடுறேன், நீ டைரெக்டாக வந்துடுன்னு சொன்னார். இது பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம், வாஷிங் மிஷின் பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். அன்றைக்கி நானும் பையனும் தான் போயிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். இது பார்த்திங்கன்னா மூலக்கடை கிட்ட டிமார்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் ஒரு கடையில் தான் வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணியிருந்தோம். போயிட்டு பார்த்ததுமே வந்து அங்கே கலெக்ஷன்ஸும் நிறைய இல்லை, அவங்க ஆன்லைனில் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கிட்டோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து டெலிவரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் வந்து கடையில் வாங்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அந்த கடையிலே வாங்கிட்டோம். ரேட்டு கொஞ்சம் எனக்கு ஓகேன்னு தான் தோணிடுச்சு. அதுக்கப்புறமா ஆன்லைனில் பார்த்தா கொஞ்சம் கம்மியாகவே கிடைச்சிது. சரி, அதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது அப்படியே வந்து டிமார்ட் பக்கத்தில் தான் டிமார்ட்டும் இருந்தது. வாங்க டிமார்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பையனை தான் கூட்டின்னு போயிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க, நான் டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். நான் தான் போயிருந்தேன். பையன் எப்படியோ கூட்டின்னு போயிருந்தேன். அன்றைக்கி பர்த்டேனால் வந்து கூட்டின்னு போயிருந்தேன், இல்லைன்னா கூட்டின்னு போக மாட்டான். டிமார்ட்டுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பன்னீர் அதுக்கப்புறமா பட்டரும் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மக்கானை தான் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். எப்போவுமே பேக்கெட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இந்த லூஸில் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது, அதனால் வாங்கினேன்.
எப்போவுமே இதை ட்ரை பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைமாக தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 100 115 அந்த மாதிரி தான் வருது. அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக சர்க்கரையும் வாங்கியிருந்தேன். ஒயிட் சர்க்கரை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, கொஞ்சமாக தான் ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி தான் வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பவுல் செட்டு தான் வாங்கினேன், சூப்பராக இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் எப்போவாது தான் ஸ்டாக் இருக்கும், அதனால் இந்த ஒன்று வாங்கியிருந்தேன். இது நம்ம ஃப்ரீசர்லேயும் வச்சுக்கலாம், அவன்லேயும் வச்சுக்கலாம். இதோட ரேட் வந்து 179 ருபீஸ். கொஞ்சம் பெரிய சைஸ் 900 ml கொடுத்துருந்தாங்க. இந்த ரேட்டுக்கு வந்து 900 ml கிடைக்காது. ஆன்லைன்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். டிமார்ட்டில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கம்மியிலேயே இருக்கும். அன்றைக்கி இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்ததா, அதனால் வந்து டக்குன்னு வாங்கிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது. மேலே லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வந்துடுது. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் வேறு ஷேப்பில். அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லாவே இருக்குது. இதோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா. அடுத்தது இந்த ஒரு 2 பாட்டில்ஸ் தான் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. இப்போ மக்கானா வாங்கினோம், அதை போட்டு வைக்கிறதுக்கும் எனக்கு பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இதெல்லாமே கொஞ்சம் ரேட்டு கம்மியிலே இருக்கும். இதோட ரேட்டு வந்து 89 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், 89 ருபீஸ்க்கு. இது மாதிரி ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கைக்கு வந்து நம்ம உள்ளே கரெக்டாக போகும், அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பாட்டில்ஸாக வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 89 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. மேலே வந்து ஸ்டீலில் வந்து மூடி வந்துடுது, கிளாஸ் மெட்டீரியல் தான் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா. அடுத்தது வந்து பாஸ்மதி ரைஸும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கினேன். இது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ கிட்டேயே வரும். அங்கே வந்து கொஞ்சம் ரேட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ 89 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க, அதனால தான் அங்கேயே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் அன்றைக்கி வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் வந்து இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம சீலிங் கிளிப்ஸ் தான் வாங்கினேன். இது ஆல்ரெடி இருந்தது, எல்லாமே உடஞ்சி போயிருந்தது. இது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன், அன்றைக்கே வந்து இருந்தது. மொத்தமாக வந்து ஒரு 18 கிளிப்ஸ் கிட்ட வந்துருந்தது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா 77 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அன்றைக்கி அப்படியே வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு ஈவினிங் மேலே வந்து பீச்சுக்கு போயிருந்தோம். பசங்க வந்து ரொம்ப ஒரு 1 வீக்காகவே சொல்லிகிட்டே இருந்தாங்க, அம்மா உன் பர்த்டேக்கு வந்து நம்ம பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு அங்கே பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் அங்கே போகலான்னு கேட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எனக்கு அந்த ஹாப்பினஸ் பார்த்திங்கன்னா பர்த்டேக்கும் வெட்டிங் டேக்கும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வீட்டில் வந்து நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், அதுதான் எனக்கு வந்து ரெஸ்ட்டு. ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து எனக்கு லீவ் விட்டுருவாங்க. எதுவுமே நான் செய்ய மாட்டேன், எல்லாமே வந்து வெளியே சாப்பிட்றது வெளியே போகிறது அன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்படி தான் போகும். எனக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆகுது. 20 இயர்ஸுமே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போயிடுச்சு. ஒரு நாள் மட்டும் வந்து எப்போவாவது செஞ்சுருப்பேன், அவ்வளோதான். இந்த 20 வருஷத்தில் பீச்சுக்கு போனப்போ பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் கரெக்டாக வந்து பார்க்கிங் சைடு தான் போயிருந்தோம். அந்த சைடு வந்து இந்த மாதிரி பார்த்து போட்டு இருந்தாங்க. வழி பார்த்திங்கன்னா நான் மேட்டு மாதிரி ஃபுல்லாகவே வந்து பீச்சுக்கிட்டேயே வரைக்குமே வந்து நம்மளுக்கு இந்த மேட்டு போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு வழியும் இருந்தது, அது பார்த்திங்கன்னா நமக்கு வுட்டில் தான் போட்டிருப்பாங்க. வயசானவங்க அவங்க எல்லாம் போகிறதுக்காக வந்து வுட்டில் தான் போட்டிருந்தாங்க. இந்த சைடு வந்து நமக்கு இந்த மாதிரி மேட்டும் போட்டிருந்தாங்க. வீல் சேரில் போகிறவங்க அதுக்கப்புறமா வந்து வயசானவங்க நடக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வழி போட்டிருந்தாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நைட்டில் போனதால் வந்து கொஞ்சம் சரியாக தெரியாமல் இருந்தது. காலையில் போயிருந்தால் நல்லா சூப்பராக இருந்திருக்கும், கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறப்போ போயிருந்தால் நல்லாவே இருந்திருக்கும். எல்லாமே பசங்க விளையாடுறதுக்கு அதுக்கப்புறமா உட்கார்றதுக்கு எல்லாமே வந்து சேர்ஸு உட்டன்லேயே செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது அங்கே பார்க்குறதுக்குமே. வந்து நாங்கள் போனது வந்து
இந்த சைடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. இன்னொரு சைடு வந்து மெயின் என்ட்ரன்ஸும் இருக்கும். அந்த சைடு போனீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாகவே கடைங்க இருக்கும். அந்த சைடு ரஷ்ஷும் அதிகமாக இருக்கும். ஆனால் வாட்டரும் க்ளீனாக இருக்காது. இந்த சைடு வந்தால் கொஞ்சம் தண்ணியும் வந்து க்ளீனாக இருக்கும். அன்றைக்கி வந்து நாங்கள் யாருமே வந்து கால் வைக்கவே இல்லை. பசங்க ஜஸ்ட் கால் மட்டும் நினச்சிட்டு வந்திருந்தாங்க. அதுக்குள்ளே நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த அலைங்க சத்தம் வந்து சூப்பராக இருக்கும். நைட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த அலைங்க சத்தம் எல்லாமே வந்து. அதுக்கப்புறமா கிளம்பிட்டு அந்த பீச் ஓரமாக அதே சைடில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா வந்து நிறைய கடைங்க இருக்கும். அந்த சைடு தான் சாப்பிட போயிருந்தோம். என்னவோ இந்த சைடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சைடு ஃபுட் எல்லாமே. அதுக்காக தான் எப்போவாவது கேட்பாங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில், அதனால தான் போயிருந்தோம். அன்றைக்கி எங்கள் கூட வந்து எங்கள் அண்ணாவும் வந்திருந்தாங்க, அண்ணா அண்ணி அதுக்கப்புறமா பாப்பாவும் வந்திருந்தாங்க. எல்லாருமே போயிருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே சிக்கன் ஃப்ரைட் ரைஸு அது எல்லாமே வந்து மிக்சடு ஃப்ரைட் ரைஸுன்னு ஒன்று இருக்கும் நான்வெஜ்ஜில், அது சூப்பராக இருக்கும் அங்கே வந்து. அதுக்கப்புறமா ஒரு நூடுல்ஸும் வாங்கியிருந்தோம். சிக்கனும் வந்து காம்போவில் தான் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரைட் ரைஸு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் ஏதோ வந்து காம்போவில் இருந்தது, கொஞ்சம் கம்மி ரேட்லேயே இருந்தது. அதையும் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து வேர்ஃபல்ஸ் கடையும் இருந்தது. அது என்னவோ இந்த பசங்களுக்கு வந்து இந்த வேர்ஃபல்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி அண்ணா கிட்ட வந்து அண்ணா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் அங்கே விற்கிறாங்க. நார்மலாக வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் வேர்ஃபல்ஸ் கடையில் எல்லாமே. இது கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஸ்டிக்கு மாதிரி வச்சுட்டு. இது ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தோம். நல்லாவே இருந்தது. அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பிட்டு அதே வழியில் தான் நடந்து வந்தோம். வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சூப்பராக போட்டிருந்தாங்க. இதில் நடக்கிறதுக்கும் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோடு வரைக்குமே வந்து இந்த வழி போட்டிருந்ததால் வந்து நம்மளுக்கே ஈஸியாக இருக்குது. இன்னும் வயசானவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். பீச்சுக்கு போக முடியாதவங்க கூட வந்து இந்த வழியாக போயிடலாம் ஈஸியாக. வந்து அம்மாவும் ஒவ்வொரு வாட்டி வந்து அவங்களுக்கும் ஆசை பீச்சுக்கு வரணும்னு சொல்லிட்டு, ஆனால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியிலேயே உட்காந்துருவாங்க ஒவ்வொரு வாட்டி. அதுக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி பார்த்து போட்டதுக்கு. மெயின்லேயும் பார்த்திங்கன்னா இது மாதிரி சூப்பராக போட்டிருந்தாங்க. என்னவோ அன்றைக்கி லைட்டெல்லாம் போட்டு நல்லா இருந்தது. இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா கிளம்பிட்டு அதுக்கப்புறமா போகிற வழியிலேயே வந்து அண்ணா வந்து ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வந்து இந்த கடைக்கு போயிருந்தோம். போகிற வழியிலேயே ஃபஸ்ட் டைமாக இந்த கடைக்கு போயிருந்தேன். இங்கே வந்து நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டு, அதுவும் பழைய பாட்டாக போட்டிருந்தாங்க, பிடிச்ச மாதிரி பாட்டு. அதெல்லாம் வந்து நம்ம உட்காந்து டீ குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். அங்கே ஃபஸ்ட் டைமாக பையன்தான் கூட்டின்னு போயிருந்தேன் இந்த கடை உனக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு. எனக்கும் வந்து இந்த கடையில் நல்லாவே பிடிச்சிருந்தது. டீ எல்லாம் நான் வந்து டீ தான் குடித்தேன். அங்கே வந்து காஃபி தான் ஃபேமஸ்ஸு. எனக்கு டீ தான் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி உங்களுக்கும் சாங்ஸ் எல்லாம் கேட்டுன்னு டீ குடிக்கலாம், அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணுறதும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.